வணக்கம். டாக்டர் எஸ் காமராஜ், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர், பணி ஓய்வு. மழைக்காலம் இப்போ தொடங்கிடுச்சு. எல்லா மாவட்டங்களிலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பரவலான மழை பெய்துக்கிட்டே இருக்குது. ஒரு சில மாவட்டங்களில் கனமழை சொல்லலாம், தொடர் மழைன்னே சொல்லலாம். இப்போது இதே வேளையில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடமும் இப்போ தொடங்க போகுது. இந்த நிலையில் நம்ம பிள்ளைகளுக்கு தொற்று நோய் ஏற்படாமல் நம்ம பாதுகாக்கணும். பெரியவர்களுக்கும் தொற்று நோய் ஏற்படாமல் பாதுகாக்கணும். குறிப்பாக மழைக்காலங்களில் வைரஸ் தொற்று நோய்கள் அதிகமாக பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். முதல்ல நம்ம இந்த மழைக்காலங்களில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுக்காம வெதுன்னு கொடுங்க. லூக் வார்ம் வாட்டர். இப்போ வெயில் காலம்னா நம்ம நல்லா ஆற வச்சு கொடுக்கலாம். இப்போ இந்த மழைக்காலம் இருக்குது, கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது, வானம் மூடாம் போட்டுக்கிட்டே இருக்குது, வெயிலே நம்ம பார்க்க முடியல. அப்படிங்கும்போது அந்த தண்ணியை வெதுன்னு நம்ம கொடுக்கறது பாதுகாப்பானதாக இருக்கும். ஏன் தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு கொடுக்க சொல்கிறோன்னா, தண்ணி மூலமாக மஞ்சள் காமாலை, டைஃபாய்டு காய்ச்சல், பாக்டீரியல் நிறைய கிருமிகள், பாக்டீரியா கிருமி இருக்கிறனால தான் அதை காய்ச்ச சொல்கிறோம். காய்ச்சி நம்ம கொடுக்கும் பொழுது இந்த நோயெல்லாம் வராது. என்ன நோயினா மஞ்சள் காமாலை, அதே போல் டைஃபாய்டு காய்ச்சல், அதே போல் சிறுநீர் தொற்று, வாந்தி பேதி, இதெல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணியினால் வரக்கூடிய நோய்கள். அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொண்டை கரகரப்பு, சளி பிடிக்கிறது, சைனஸ் தொந்தரவு, தலை பாரமாக இருக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் மூச்சு திணறல் ஒரு சிலருக்கு ஏற்படும். இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது, பச்சை தண்ணி ரொம்ப சில்லுன்னு குடிப்பாங்க. அப்படி குடிக்கிறதுனால இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் மழைக்காலத்தில் அதிகமாக வரும். குழந்தைங்களுக்கும் வரும், பெரியவங்களுக்கும் வரும். அப்போது தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு கொடுக்கறதுனால இந்த நோய்கள் வராமல் நம்ம தடுக்கலாம். அடுத்தது உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம கொடுக்கணும் மழைக்காலங்களில். அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆறின உணவை நம்ம எடுத்துக்கக்கூடாது. குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் ரொம்ப ஆறின உணவு, காலையில் சமைத்த உணவை மதியம் சாப்பிட்றது, அதே போல் இரவு சாப்பிட்றது, அதை தவிர்த்து எந்த உணவாக இருந்தாலும் சமைத்து 6 மணி நேரத்திற்குள்ளாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் 3 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த ஜீரண சக்தி இருக்கும், எளிதில் ஜீரணமாகும். நமக்கு இன்டைஜஷன் சொல்லுவோம் எல்லாருமே. அந்த செரிமன கோளாறு ஏற்படாமல் தடுப்பதற்காகத்தான் இளஞ்சூடாக உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் அந்த சமைத்த உணவு சூடாக இருக்கணும். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க, அலுவலகத்துக்கு போகிற பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம சூடாக கொடுக்குறோன்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய ஹாட் பாக்ஸ் வந்திருக்கு. அந்த சூடு தாங்கக்கூடிய பாத்திரங்கள் நிறைய வந்திருக்கு. அதில் நம்ம போட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த வெதுவெதுப்பான சூடு இருக்கும். அந்த உணவு எடுக்கும் பொழுது எளிதில் ஜீரணமாகும், ஃபுட் பாய்சன் வராது, வாந்தி பேதி வராது, வயிற்று இதெல்லாமே ஏற்படாமல் அதை தடுக்கலாம். அடுத்தது, இப்போ இந்த மழைக்காலத்தில் ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள்னால் இப்போ மீன் அதிகமாக நம்ம எடுக்கக்கூடாது, அது குளிர்ச்சியை உண்டாக்கும். அதே போல் ராட்டு இது சாப்பிடக்கூடாது. என்ன சாப்பிட்லாம்னா நண்டு சாப்பிடலாம், அதே போல் நாட்டுக்கோழி சாப்பிடலாம், ஆட்டுக்கறி எடுத்துக்கலாம், அதே போல் காய்கறி சூப்பு, கீரை சூப்பு இதெல்லாமே எடுத்துக்கலாம். அதே போல் உணவில் சத்தான உணவுகள் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் போகிறவங்க மாலையில் தான் வர்றாங்க. அந்த காலை உணவும் சத்தாக இருக்க வேண்டும், மதியம் கொடுக்குற உணவும் சத்தான உணவாக இருக்கணும். என்ன உணவுனா, ஒரு வேளையாவது சிறுதானிய உணவு சேர்றத மாதிரி பாருங்கள். கம்மஞ்சோறு, சோளச்சோறு, ராகி களி, வரகு, திணை, சாமை, இது மாதிரி. அதே போல் மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதே போல் கருப்பு கவுனி அரிசி, இதெல்லாமே என்ன பண்ணலாம், தோசையாக சுட்டு கொடுக்கலாம், அதே போல் அடை சுட்டு கொடுக்கலாம், அதே போல் இட்லி சுட்டு கொடுக்கலாம். இது உப்புமா, அரிசி உப்புமா மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு எளிதில் ஜீரணமாகும். அந்த உணவு மூலமாக வேண்டிய சத்துக்களும் கிடைக்கும். அதே போல் ஒரு காய் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, ஒரு கீரை இருக்கிற மாதிரி பாருங்கள். கீரை யார் சாப்பிடக்கூடாது மழைக்காலத்தில்னா, சைனஸ் தொந்தரவு இருக்கிறவங்க, சளி தொந்தரவு இருக்கிறவங்க, ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த கீரைகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அது குளிர்ச்சி உண்டாக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா நமக்கு கப உடம்பாக இருக்கும். அப்போது இந்த குளிர்ச்சியான உடம்பு இருக்கும்போது இந்த குளிர்ச்சியான கீரைகளை சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக என்ன ஆகுனா, சளி, இருமல், தும்மல் அதிகமாகும், மூக்கடைப்பு வரும். அதனால தான் இவர்களெல்லாம் அந்த கீரை உணவை தவிர்க்கணும். அதே போல் ரசம், மிளகு ரசம், பூண்டு ரசம், இது போன்ற உணவுகளையும் நம்ம கொடுக்கலாம். அதே போல் ஏதாவது ஒரு பயிறு,
எத்தனையோ பயிர் இருக்குது. தட்டைப்பயிர் இருக்குது, பாசிப்பயிர் இருக்குது, நரிப்பயிர் இருக்குது, கொள்ளு இருக்குது, பட்டாணி இருக்குது, மொச்சை, சுண்டல், நிலக்கடலை, இப்படி நிறைய பயிர் வகைகள் இருக்குது. ஏதாவது ஒரு பயிர் வகைகளை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் தின்பண்டங்கள் எடுத்துக்கிட்டால் பாக்கெட்டில் அடைச்சது பதப்படுத்தப்பட்ட தின்பண்டங்கள், அதே போல் குளிர்பானங்கள் பாக்கெட்டில் அடைச்சது, அதே போல் ஐஸ் வாட்ரு, அதே போல் கூல்ட்ரிங்க்ஸ், இதெல்லாமே வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கடலை மிட்டாய் கொடுங்க, எள்ளுருண்டை கொடுங்க, பாசிப்பயிர் உருண்டை கொடுங்க, ரவா உருண்டை கொடுங்க, பொட்டுக்கடலை உருண்டை கொடுங்க, பொரி உருண்டை கொடுங்க, பட்டாணி, உப்புக்கடலை, சோளக்கருது, சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, இது போன்ற தின்பண்டங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா இதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம பிள்ளைங்களுக்கு, பள்ளிக்கு போகிறவங்க, கல்லூரிக்கு போகிறவங்க, ஏன் பெரியவர்களுக்கு கூட இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி குறையாது. உடம்புல வந்து எனர்ஜி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். காலையில் கம்மியாக சாப்பிட்டா கூட இது போன்ற ஸ்நாக்ஸ் இடையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை வந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது பேலன்ஸ் பண்ணிடும். அதனால தான் இது போன்ற தின்பண்டங்களை பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் வெளியில் விற்கக்கூடிய எந்த ஒரு உணவையும் தின்பண்டங்களையும் வாங்கி கொடுக்காதீங்க. துரித உணவுன்னு சொல்லுவோம், ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லி, இதையெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே போல் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. காலையில் சாப்பிடணும். அந்தந்த வயசுக்கு தக்கவாறு எளிதில் ஜீரணக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் இப்போ பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி உடல் உழைப்பு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். குழந்தைங்களும் கொஞ்சம் நேரம் விளையாட விடுங்க. செல்ஃபோனை வச்சுக்கிட்டே பார்க்குறது, ரொம்ப நேரம் விழிச்சிருக்கிறது எல்லாம் கூடாது. சீக்கிரம் படுத்து சீக்கிரம் எந்திரிக்கணும். அதாவது ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே போல் மலக்கட்டு பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. மலக்கட்டு இருந்ததுன்னா சாப்பிட முடியாது, மூக்கடைப்பு, தும்மல், இருமல் இதெல்லாமே வரும். அதே போல் ஒத்துக்கொள்ளாத இந்த கொசுவத்தி சுருள் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா அது மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அப்பர் அண்ட் லோயர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே போல் வீட்டை சுற்றி மொட்டை மாடிகளில் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துங்க. மழை நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் சாக்கடையில் தண்ணி தேங்குற இதெல்லாம் வந்து நீங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். கொசு வலை இருந்தால் அதை பயன்படுத்துங்க. வீட்டில் வந்து நெட்லான் இருந்ததுன்னா அதை நீங்கள் பயன்படுத்தி கொசு கடிக்காமல் பாதுகாத்துக்கணும். அதே போல் உடம்பில் எதிர்ப்பு சக்தி குறையாமல் இருப்பதற்கு உணவுகளை சரியான நேரத்திற்கு சரியான அளவு நீங்கள் எடுத்துக்கொண்டு இயற்கையோடு இணைந்து நம்ம வாழும் பொழுது இந்த மழைக்கால நோய்களிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம்.